அடியார் திருக்கூட்டங்கள் சாறை சாறையாக திருவாசக கோயிலை தரிசிக்க வருகை புரிந்து திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க, சிவநாமங்கள் ஹரநாமங்கள் முழங்க, பெருமானுடைய விமானத்துக்கு பக்கத்திலேயே வெங்கல்லே அமைச்சு கொடுத்திருக்கிறார் சுவாமி. அடிக்கடி வந்து போகணும். அப்படி ஒரு இணைப்பும் பிணைப்பும் இன்று தொடங்கியது அல்ல. என்றைக்கு சிவலோகம் என்கின்ற ஒரு நாமத்தை இறைவன் கொடுத்து நமக்கு அருள் செய்தாரோ அன்றே பாடி திருவழுதாயம் திருத்தலத்திலே திருக்குறிப்பு கிடைத்த நாள் முதலாக நம்முடைய வழிபாட்டினை செய்து வருகின்ற என் அன்பு சீடர் திரு ஜெகன் ஐயா அவர்கள் சிவலோகத்தில் அவரை அன்போடு கண்ணப்ப ஜெகன் என்று அழைப்போம். அதான் அவருக்கு பிடித்தமான பெயர். கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் என்று மணிவாசகர் சொல்லுவார். கண்ணப்பரை போல யாரால அன்பு செய்ய முடியும் அப்படின்னு மாணிக்க வாசகரே ஒத்துக்கிறாருன்னா அப்ப நாமெல்லாம் எங்க? ஆனாலும் அந்த கண்ணப்பர் மீது தீராத அன்பும் காதலும் கொண்டு இந்த சைவ சமயத்திலே நுழைந்து இங்கோ ஒரு கடைக்கோடி திருக்கூட்டத்திலே நானும் ஒருவன் என்று அடிமை பூண்ட அவரை அண்ணாமலையார் அழைத்து தன் சன்னிதானத்திலேயே நிறுத்திக் கொண்டு அனுதினமும் அணுக்க துண்டாற்றுகின்ற சிவ புண்ணியத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய பக்திக்கு இறைவன் கொடுத்த பரிசு. அவரோடு இசைந்த திரு குடும்பத்தாரும் எல்லாரும் இசைந்தாத்தான் வழிபாடு செய்ய முடியும். ஒருத்தர் கிழக்க ஒருத்தர் மேற்க போனா பண்ண முடியாது. அப்படி அவருடைய குடும்பத்தாரும், அவருடைய குடும்பம்னா அண்ணாமலையார் குடும்பம் தான் அவருடைய குடும்பம். எல்லாரும் மிக சிறப்போடு இந்த ஆலயத்தை நம்முடைய சரவணன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு திருவிழாவும், சில வழிபாட்டுக்கு வருவேன், சிலர் வர முடியலன்னாலும் எல்லாமே எனக்கு போன்ல வந்துடும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் எப்படி ஒரு படிநிலை வளர்ச்சி, பெருமானுக்கு என்னென்ன செய்யலாம், இதெல்லாம் செஞ்சாச்சு திருப்தி ஆயிட்டாருன்னு ஆகல, அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் சிந்திக்கலாம், ஆசைப்படலாம், அதை நடத்துறதுக்கு இறைவன் அருள் செய்யணும். அந்த அருளுக்கு பொருள் அடியார்கள் எல்லாம் சேரணும். இது ஒவ்வொரு படிநிலையாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாங்கையும் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்படி அண்ணாமலை பெருமானுக்கு அடிமை பூண்ட இந்த அன்பர் திருக்கூட்டம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நெடுங்காலம் நல்ல ஆயுளோடு மன சந்தோஷத்தோடு நிறைவோடு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான செல்வ வளங்களோடு குடும்ப அமைதியோடு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பிரதோஷ புண்ணிய காலத்தில் அண்ணாமலையாருடைய திருவடியையும் மாணிக்கவாசகருடைய குருவடியையும் அடியேன் வேண்டி பணிந்து இந்த வழிபாட்டிற்குள் நாம் செல்ல இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.